ஆப்கானிஸ்தானின் வடக்கு பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 6.3 பதிவான நிலநடுக்கத்தினால் 100க்கும் அதிகமானோர் உயிரிழந்திருக்கலாம் என அச்சமானது ஏற்பட்டுள்ளது. மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், விரிவான தகவல்கள் என்ன? ஆப்கானிஸ்தான் நாட்டினுடைய வடக்கு பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தினுடைய அளவு ரிக்டர் அளவுகோலில் 6.3 பதிவாகி இருக்கின்றது. ஏற்கனவே கடந்த செப்டம்பர் மாதம் தான் ஆப்கான் மக்கள் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கத்தை எதிர்கொண்டிருந்தார்கள். ஆயிரக்கணக்கானவர்கள் அதில் காயத்தை சந்தித்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 800 பேர் உயிரிழந்திருந்தார்கள். இந்த நிலையில் ஒரு 3-4 மாத இடைவெளியில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கத்தை அவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள். ஆப்கானிஸ்தானினுடைய மிகப்பெரிய நகரங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய மசாரி ஷெரீப் உள்ளிட்ட அந்த சுற்றுவட்டார பகுதியில் தான் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கின்றது. நேற்று நள்ளிரவு, இன்று அதிகாலை என்று அந்த இடைப்பட்ட நேரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலநடுக்கத்திலே நூற்றுக்கணக்கானவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என்ற தகவலை அமெரிக்காவினுடைய புவியியல் துறை தெரிவித்திருக்கின்றது. ஆப்கானை பொறுத்தவரை எப்பொழுதுமே அந்த இந்து குஷ் மலைத்தொடர் உள்ளிட்டவற்றை உள்ளடக்கிய பகுதியில் இது போன்ற நிலநடுக்கங்கள் அடுத்தடுத்து ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இதில் மிகப்பெரிய சவால் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளை சென்றடைவதில் ஒரு சிரமம் இருக்கலாம். அங்கு சமவெளி பகுதி கிடையாது, எல்லாமே மலைப்பாங்கான பகுதிகளாக இருக்கும். எனவே உடனடியாக சென்று சேர்ந்து அங்கே கட்டுமான பகுதிகளுக்குள் இடிந்து விழுந்திருக்கக்கூடிய நிலைகளுக்குள் சிக்கி தவிப்பவர்களை உடனடியாக மீட்பதில் ஆப்கானிஸ்தானில் எப்பொழுதும் சவால் இருக்கும். அதன் காரணமாகத்தான் ஆப்கான் நிலநடுக்கம் என்றாலே உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் மேலும் அதிகரிக்குமோ என்ற அச்சம் உலக அளவில் இருக்கும். இந்த முறையும் அதே போன்றுதான் ஏற்பட்டிருக்கின்றது. இந்து குஷ் மலைத்தொடரினுடைய பல்கா மாகாணத்தை ஒட்டி இருக்கக்கூடிய நகரங்களில் தான் கிட்டத்தட்ட 28 கிலோமீட்டர் ஆழத்திலே இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் ரிக்டர் அளவுகோலில் 6.3 என்ற அளவில் பதிவாகி இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. கடந்த ஆகஸ்ட் 31ஆம் தேதி கூட ஆப்கானிஸ்தானிலே 6.0 என்ற அளவிலே ரிக்டர் அளவுகோலிலே ஒரு நிலநடுக்கம் பதிவாகி இருந்தது. அந்த நிலநடுக்கத்திலும் கிட்டத்தட்ட 2800 பேர் வரை உயிரிழந்திருந்தார்கள். இவ்வாறு அடுத்தடுத்து ஆப்கானிஸ்தானை பொறுத்தவரை நிலநடுக்கங்கள் ஏற்பட்ட வண்ணமாக இருக்கின்றன. இந்த அதிகாலை ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலநடுக்கத்திலும் நூற்றுக்கணக்கானவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என்ற தகவலை அமெரிக்காவினுடைய புவியியல் துறை வெளியிட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.